ஏயா உனக்கு சொத்து சேர்க்கணும்னு எனக்கு என்ன என் வேர்த்த வடியுது. எனக்கு எவ்வளவோ கோடியில சொத்து இருக்கியா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணு இல்லாம ஆயிட போற, ரோட்ல நிக்க போறேன்னு தான் நான் இவ்வளவும் பண்றேன். உனக்கெல்லாம் சொர்ணம் இருக்கா இல்லையா? உனக்கெல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டா பத்தாதியா? உப்புல சாப்பாடு அப்படியே போடணும். அப்பதான் உனக்கு சூடு சொர்ணம் ஏதாவது வரும். என்ன ஜென்மமோ நீ தெரியல. எது சொன்னாலும் உனக்கு விளங்குறது இல்ல. விளங்குறதே இல்ல. உனக்கு விளங்க வைக்கிறதுக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அவ பாட்டுக்கு கோச்சிட்டு மேல போயிட்டா. நாம இங்க வந்ததே விசேஷம் நல்லபடியா நடக்கணும் தானே. கடைசியில நாம இங்க வந்ததுனால அது கெட்டு போச்சு ஆயிடக்கூடாது இல்ல. அதெல்லாம் தெரியாம நீங்க என்னடானா ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க. அம்மா இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க வந்து? ஒண்ணு இல்லக்கா, இந்த ஆள் பாட்டுக்கு உளறி வைக்கிறாரே, காரியத்தை கெடுத்துட கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்க்கா. நான் என்ன நீ தப்பா பேசுறேன்? இத பாருங்க, தப்பு சரின்னு எல்லாம் யோசிக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. இப்போதைக்கு நாம வந்தது தப்புன்னு ஆயிடக்கூடாது. நாம எது பேசினாலும் இப்ப ஆனந்திக்கு தப்பாதான் தோணும். சரிக்கா, நாம வேணா போய் அவகிட்ட பேசி பார்க்கலாம். சரி வா. சரவணா, ஒன்னும் கவலைப்படாதடா. உன்னை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம்டா. ஒரு தாய் வகுத்துல பிறந்தவங்கடா நாம. அடிச்சாலும் புடிச்சாலும் நீ என் தம்பிடா. தெம்பாயிரு. எங்க போற? இங்கதானே இருக்க போற. பாத்துக்கலாம்டா. கவலைப்படாதடா. வா வாடா, சந்தோஷமா விசேஷத்தை கொண்டாடலாம். ஆனந்தி, ஆனந்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு கதவு தர. ஆனந்தி, கதவு தர. ஆனந்தி, ஆனந்தி நான் சொல்றேன்ல இவ்வளவு தூரம், கதவு தர. ஆனந்தி தயவு செஞ்சு கதவு தர. இது பாரு, நீ பிடிக்காதது எதையும் பண்றதுக்காக நாங்க இங்க வரல. கொஞ்சம் வெளியில வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போ. ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி கொஞ்சம் கதவு தர. எனக்காக கொஞ்சம் கதவு தர ஆனந்தி. நானும் உன்ன மாதிரி தான் ஒரு குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அது உனக்காக மட்டும்தான் ஆனந்தி. கொஞ்சம் வெளியில வா ப்ளீஸ். சொல்றத கேளு ஆனந்தி. ஆனந்தி, ஆனந்தி. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஆனந்தி, என்ன மன்னிச்சிரு. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா என் வீட்டுக்காரர் இந்த அளவு பேசுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனந்தி. நீ உள்ள போன உடனே நான் கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டேன் அந்த ஆளை. எனக்கு நிஜமாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனந்தி. ஏங்க நீங்க என்னதான் ஐடியால வந்திருக்கீங்க? எல்லாரும் மொத்தமா அங்க போவோம், பால் காய்ச்சுற நேரத்துல ஏதாச்சும் தடுங்கல் பண்ணுவோம். அவங்க அப்படியே நிம்மதி எப்படி இருந்துருவாங்கன்னு பாக்குறதுக்காக தான் நீங்க கங்கணம் கட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க என்னைக்குங்க நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? எப்பவும் போல நாங்க நாசமா போகணும், சீரழிஞ்சு போகணும் இப்படிதானே யோசிச்சிருக்கீங்க. ஆனா எல்லா முறையும் எதிர்மறையாதாங்க நடக்குது. உங்கள மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. காசுக்காக என்னென்னமோ பண்றவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா ஒரே குடும்பத்தை ஏமாத்தி சொத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற வக்ர புத்தியுள்ள மொத்த உருவமும் நீதான். ஏன் ஆனந்தி, ஏன் என் மேல இவ்ளோ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு, கைராசி குடும்பத்தோட மருமகளை அழிச்சிட்டு வந்தது நான் தானே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன். நான் எதையுமே சொல்லி காட்ட கூடாதுன்னு நினைக்கிறவ, ஆனா என்னையே நீ சொல்லி காட்ட வச்சுட்டு பாத்தியா? ஆமாங்க, ஆமா. ஆனா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பிளான் இருந்துச்சோ. ஏதோ ஏழை வீட்டுல பொண்ணு எடுத்தா வெச்ச சொந்த தின்னுட்டு வீட்டோட வாயை முடிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் தானே நினைச்சீங்க. ஆனா கடைசியில போட்ட கணக்கு தப்பா போச்சு. மனசு முழுக்க அழுக்கு சாக்கடை. ஆனா வீட்டுல அங்க என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி இருக்க வேண்டியது. எங்களுக்கு அப்படியெல்லாம் நடிக்க வராதுங்க.
வாழ வைக்கிறேன்னு வாய் கிழிய பேசுவீங்க. ஏங்க உங்க உங்க டார்ச்சர் தாங்க முடியாம தானே பானுக்கு வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள கொடைச்சல். அடுத்தது என்னையும் வீட்டை விட்டு கிளம்பிடலாம்னு நினைச்சீங்க. அதுக்குள்ள நான் கர்ப்பமாயிட்டேன். இப்போ ஏன் புருஷனும் வெளியில வந்துட்டாரு. அதான் உங்களுக்கு அவ்வளவு பொறாம, அவ்வளவு வயித்தெரிச்சல். இல்ல ஆனந்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. நான் எது சொன்னாலும் உனக்கு எதுவுமே புரிய போறது கிடையாது. உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. வேப்ப மரத்துல இருந்து நெய்யும் தேனும் கொட்டினா கூட அது கசப்பாதான் இருக்குமா. அந்த மாதிரி தான் நீங்களும் உங்க ஆளுங்களும். அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, தயவு செஞ்சு கிளம்புங்க. கிளம்புங்க சொல்றேன்ல. இது பாரு ஆனந்தி, நாங்க வந்ததே சரவணன் தம்பியோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நீயும் எதுவும் நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த குடும்பம் பிளவுபட்டாலும் நம்மளோட புள்ள நல்லா இருக்கணும் தானே அம்மாவும் கிளம்பி வந்தாங்க. இப்ப எங்களாலதான் இதெல்லாம் நடக்காம போகும்னா நாங்க கிளம்பி போறோம். ஆனந்தி, நீங்க நல்லபடியா பால் காய்ச்சுங்க. நான் கிளம்புறேன். வாங்கம்மா, கிளம்பலாம். நாம இந்த வீட்டுக்கு வந்ததுனால பால் காய்ச்ச முடியலன்னு ஆக வேண்டாம். நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நல்ல நேரத்திலேயாவது அவங்க பால் காய்ச்சிக்கிட்டோம். மீனாட்சி, என்ன பேசுற நீ? ஆனந்தி கிட்ட பேசிட்டியா? எல்லாம் பேசியாச்சுங்க. கடலுக்குள்ள மழை பெய்யற மாதிரி, மழை வர இடத்துல விளக்கேத்தி வச்ச மாதிரி இருக்கு. நாம எவ்வளவு பேசினாலும் அவ காதலியே வாங்க போறது இல்ல. அவ நம்ம வழிக்கு வரலனா நாம அவ வழிக்கு போறது தானங்க சரியா இருக்கும். இங்க பாருங்க தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்டாட்டி நாங்க எல்லாரும் கிளம்பி போனாதான் பால் காய்ச்சுவேன் திட்டவட்டமா இருக்கா. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாங்க போறோம் தம்பி. இங்க பாருங்க, எங்களுக்காக நீங்க எந்த வருத்தமும் பட தேவையில்லை. போங்க, போய் ஆக வேண்டிய காரியத்தை போய் பாருங்க. வாங்கம்மா, நாம போலாம். என்ன மீனாட்சி, இது பாருங்க, அன்னைக்கு அவ காலிலேயே விழுந்தங்கன்னா இன்னொரு முறை கூட அவ கால்ல விழறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க. ஆனா அவ எது சொன்னாலும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாளேங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல அண்ணா, கிளம்பலாங்க. சரி, வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா. அக்கா நில்லுங்க. இத பாருங்க அத்தை, நீங்க எல்லாரும் இப்படி கோச்சிட்டு போயிட்டா மாத்தி மாத்தி நமக்குள்ள மனக்கசப்பு தான் அதிகமாகும். எல்லாரும் இப்படி பிடிவாதமா இருந்தா ஒரேடியா விரிசல் தான் விழும். நாமளும் அனுசரிச்சு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. கடந்த காலங்கள்ல நடந்த சம்பவங்கள்ல இருந்து ஆனந்தி இன்னும் வெளியில வரல. அவ இன்னுமே அந்த நினைப்புல தான் இருக்கா. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்க இருந்து விசேஷத்தை நடத்தி கொடுத்துட்டு போனா தானே நல்லா இருக்கும். மீனாட்சி அக்கா, நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்து அவங்கள வாழ்த்தி நம்ம பால் காய்ச்சி கொடுத்து வாழ்த்துனா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அதனால தான்க்கா சொல்றேன். சொல்லுங்க. அண்ணி, என்ன தம்பி, நீங்க எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க? கிச்சன் எங்க இருக்கு சொல்லுங்க. வாங்கம்மா.
ஆனந்தி வா ஆனந்தி வா. சரவணா, கண்ணு தொட. எப்பமா வந்த? இப்பதான் வந்த அத்தை. ஏமா, ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு? என்ன நடந்தது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன லட்சுமி, என்ன பிரச்சனை? இல்லங்க, ஆனந்தி வீட்ல பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தா. என்னமோ முகமெல்லாம் வாடி இருக்கு, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சுமா, என்ன நடந்தது? இல்ல மாமா, சரவண அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனந்தி அண்ணி எங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கடுமையா பேசிட்டாங்க மாமா. அதான் ரொம்ப சங்கடமா போச்சு. எதுக்கு இந்த ஆனந்தி இப்படி எல்லாம் பேசுறா? அவ நினைச்ச மாதிரி அவளும் புருஷன் தான் தனி கொடுத்தன போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறா? அவனும் சும்மா பேசல. ராஜேந்திரன் ரொம்ப ஓவரா பேசியிருக்காரு, அதுக்கு அவ பதிலடி கொடுத்திருக்கான், அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, இப்பதான் ஆனந்தி எல்லாத்தையும் போன் பண்ணி சொன்னான். நீ கூட ரொம்ப ஓவரா பேசினியாமே. இல்ல, அவங்கதான் ரொம்ப கடுமையா பேசிட்டாங்க. அப்போ நீ, உங்க அண்ணன் ராஜேந்திரன், உங்க அண்ணி மீனாட்சி எல்லாம் எதுவுமே பேசல. அண்ணி, அவங்க பேசினதுக்கு நாங்க பதில் சொன்னோம், அவ்வளவுதான் அண்ணி. எது பதில்? இதுவும் கைராசி குடும்பம் தான், இது என் தம்பி வீடு, எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, எல்லாமே நாங்க தாங்கிற மாதிரி உங்க அண்ணன் ராஜேந்திரன் பேசல? இல்ல, நீ பேசினாரு. அது மட்டும் நியாயமா? உங்க தொந்தரவெல்லாம் வேண்டான்னு தானே அவ தனி கொடுத்தனும் போகணும்னு ஆசைப்பட்டு போயிட்டா. எதுக்கு இப்படி கும்பலா போய் அவளை டார்ச்சர் பண்றீங்க? என்னப்பா நீங்க கேட்டுட்டு அமைதியாவே இருக்கீங்க? பொதுவான நியாயத்தை சொல்லுங்க. இவ அங்க போனா அமைதியா இருந்துட்டு வர வேண்டியதானே, எதுக்கு இவ தேவையில்லாம பேசுற? அதான் உமா சொல்றாளம்மா, ஆனந்தி பேசினதுக்கு இவங்க பதில் பேசுனாங்கன்னு. முட்டாள்தனமா பேசாதம்மா நீ. ஆனந்தி எதுக்குமா தனி கொடுத்தனும் போனா? இவங்களெல்லாம் பிடிக்கல, இவங்களெல்லாம் விட்டு தனியா போகணும் தானே போனா. பிடிக்காத ஆளுங்க போய் நின்னுகிட்டு ஏன் தம்பி, ஏன் அண்ணன், ஏன் குடும்பம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னா எரிச்சல் வருமா வராதா? நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு பொதுவான நியாயத்தை சொல்லுங்க. நீ சொல்றது கரெக்ட் தாமா. என்ன மாமா, நீங்க போய் இப்படி பேசுறீங்க? இத பாருவோமா, நான் எப்போதும் நியாயத்தை தான் பேசுவேன், அது உனக்கே தெரியும். என் பொண்ணு ஒரு மாதிரி, உன்ன ஒரு மாதிரி நான் பார்க்கவே இல்லை. பானு தப்பு பண்ணினா நான் தப்புன்னு சொல்லுவேன், நியாயத்தை தான் சொல்லுவேன். இன்னைக்கு பிரச்சனை வர காரணம் என்னன்னு சொல்லு. ஆனந்தி பேசுறது மட்டும்தானா? என்ன காரணம் தெரியுமா? இன்னமும் அந்த வீட்டை சிவஞான மீனாட்சி 2 பேரும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைக்கிறாங்க. அந்த விளைவோட எதிர் விளைவு தான் இது. இப்போ நானும் லட்சுமி அந்த மாதிரி நினைச்சா நீ என்ன நினைப்ப? நீயும் உன் புருஷனும் எங்க கண்ட்ரோல் தான் இருக்கணும், எங்களுமே எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது உனக்கு பிடிக்குமா? நாங்க உங்களை ஃப்ரீயா விடுறதுனால தானே உங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கு. நாங்க அப்படி விடலன்னு வச்சுக்க, நீங்க என்ன நினைப்பீங்க? என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. சொல்லுவோமா, நீ நியாயத்தை சொல்லு. இருக்கு மாமா, சிவஞான அண்ணாவும் மீனாட்சி அண்ணியும் எப்பவுமே யாரும் கோவப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட பிளஸ். கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, ஆனா கோவத்தையும் காட்ட மாட்டாங்க. ஆனா அடி மனசுல என்ன என்ன
எப்பவும் இந்த சொத்தை பிரிக்க கூடாதுங்கிறது தான் காரணம். இல்ல மாமா, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்ற காரணம் தான். எத்தனை நாளைக்கு? சரி உமா, அப்படியே எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு சொன்னா கூட எல்லாருக்கும் பொறுப்பை சமமா பிரிச்சு கொடுக்கணும் இல்ல? வருமானம் முழுக்க சிவஞான மீனாட்சி வச்சுக்கிட்டு மத்தவங்களோட செலவுக்கு 1000-2000 கொடுத்தா எத்தனை நாளைக்கு அது சரியா வரும்? ஒரு விஷயம் தெரியுமா, உங்க அண்ணன் சண்முகம் பானுமதி அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கி தன் மனைவிக்கு கொடுத்துருப்பாரா? சொல்லு. இதோ பானு கேளு. வர மருமகங்க எல்லாரும் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஏன் அப்படி பண்றாங்கன்னு யோசிச்சீங்களா? ஏதாவது காரணம் இல்லாமலே இருக்கும், அதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்பவும் இத நான் ஒரு பொது மனுஷனா நின்னுதான் சொல்றேன். நான் இளங்கோட அப்பா மட்டும் இருந்திருந்தா அன்னைக்கு உங்க அக்கா புருஷன் வைரம் வந்து என்ன பார்த்து வாங்க சொத்து பிரிக்க போலான்னு கட்டாயப்படுத்தினாரு. அப்பவே போயிருப்பேனே. இப்பவும் பொது மனுஷனா தான் இதை நான் பேசுறேன். என்னடா இந்த மனுஷன் வீட்டுக்கும் வராம உங்களையும் வீட்டுக்கு வர சொல்லாம இங்க வந்து பாக்குறேன்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை கூட தனியா பேசணும்னு சொன்னீங்க, வீட்டுக்கு நல்ல நாள் பார்த்து வரணும்னு சொன்னீங்க. பெரியவங்க ஒரு விஷயத்த சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். நான் கூட இவரு கூட வர வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க நான் இவர் கூட இருக்கணும்னு பிரியப்பட்டதுனால தான் வந்தேன். அதுக்கு என்ன மீனாட்சி, நீ எனக்கு ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணு தான். நான் இவனை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு கொழுந்தனுக்கு பொண்ணு கேட்டு பேச வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேல நீ எங்க நீயா இல்லாம அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்றே இல்ல. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அதனால தான் மாப்பிள்ளையோட பேசும்போது நீயும் இருக்கணும்னு நினைச்சேன். சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்க அண்ணி தான். அவங்க சொன்னதுனால தான் நான் இந்த 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கு நடந்த கசப்பான சம்பவத்தால தான் கல்யாணத்து மேலேயும் திருமண வாழ்க்கை மேலேயுமே வெறுப்பு வந்துருச்சு. அதையெல்லாம் கொஞ்ச நாளாக தான் நான் மறந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா எங்க பொண்ணை பத்தி வசதியா பேசுறோம்னு நினைக்க கூடாது. பொண்ணு அவ்வளவு நல்ல பொண்ணு. வளர்மதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. நிமிந்து பேசக்கூட யோசனை பண்ணுவாவ. அதே நேரத்துல ரொம்ப சாமர்த்தியமா புத்திசாலித்தனமா வேலை செய்வா. இதயத்துல இருந்து யோசிக்க வேண்டிய நேரத்துல தான் இதயத்துல இருந்து யோசிக்கணுமாமா. சில நேரம் மூளையில இருந்து யோசிக்க வேண்டிய விஷயத்த மூளையில இருந்து யோசிக்கணும்னு சொல்லுவா. இதை பத்தி சொன்னப்ப கூட திருமணம், பழைய வாழ்க்கை எதை பத்தியும் அவ பெருசா எடுத்துக்கல. இவர் கூட வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியம்னு எடுத்துக்கிட்டா. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பொண்ணா தான் அவங்க இருப்பாங்கன்னு தோணுது. பேசணும்னு வந்ததே இந்த விஷயத்தை பத்தி தான். பொண்ணு 2ஆம் தரமா கொடுக்கறதா கட்டி விட்டு அனுப்புறதா நினைக்க வேண்டாம். நிறைய செய்யணும்னு ஆசை தான். ஆசைன்னு சொல்றதை விட கடமை இருக்குன்னு தான் சொல்லணும். வளர்மதியால தான் நானும் என் பொண்டாட்டியுமே பொழைக்கிறத. அவளால தான் இந்த சொத்து சோம்னு நிம்மதியா இருக்கிறது. வளர்மதியோட அம்மா இருக்கால்ல, அவ என் கூட பிறந்த சகோதரி. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வளர்மதி பிறந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தா. அன்னைக்கு ஒரு பாழா போன ஆக்சிடென்ட்ல அவளும் என் மச்சானும் ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. வளர்மதியை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு தான் முடிவு பண்ணேன். அப்புறம் அவகிட்ட இருக்கிற சொத்துக்காக அவளை என் பொண்டாட்டி வீட்டோட வச்சுக்கிட்டா. அவளை மீறி எதுவும் பேச முடியாத கையாளதான் ஆயிட்டேன். இப்ப வரைக்கும் அந்த புள்ளைய வாட்டி வதச்சுக்கிட்டு தாமா இருக்கா. இது வரைக்கும் அவளுக்கு ஒரு நல்லது பொல்லாததை பண்ணவே விடலம்மா. அவளுக்கு 2வது
ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் எனக்கு துடியா துடிக்குது. நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் அவங்கள நல்லாவே பார்த்துக்குவோம். அதுக்குள்ள தம்பி, என் தங்கச்சிக்கு அவ பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் உண்மையா அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே எதுவுமே பண்ணலம்மா. இப்ப கூட ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்குறமேன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்களை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. வீட்டில் வச்சு எதுவும் பேச முடியாதுன்னு தான் இங்க வர சொன்னேன். உங்களுக்கு செய்ய வேண்டியதை ஏதாவது சமாளிச்சு நான் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, உங்க பொண்ணு நீங்க அனுப்பி வச்சா போதும். அவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம். செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. செஞ்சாலும் எங்க குடும்பத்தில் அதை வாங்க மாட்டோம். அதான் எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட எண்ணமும். அதனால அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம். உங்க பொண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம். அதுல மாற்றம் இல்லை. இங்க பாருங்க, நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிருங்க. இந்த வாரத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அங்க வந்து பொண்ணு பார்க்க வரோம். வளர்மதி இனிமே எங்க வீட்டு பொண்ணு. அவளை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க. பொறுப்புகள் எல்லாம் என் கையில கொடுத்துட்டீங்கல்ல. இங்க பாருங்க, நான் வாய் வார்த்தைக்காக சொல்லல. எங்க சண்முகம் தம்பி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு வளர்மதி தான் கொடுத்து சரிம்மா, வச்சிருக்கணும். அப்ப நான் வரட்டா? நல்ல நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்க்குறேன். சிவஞான ஐயாவை கேட்டதா சொல்லுங்க. வரும்போது அவசியம் பொண்ணு போட்டோவை கொண்டு வரேன். மீனாட்சி, கோயில் பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன். இந்த சரி, வர தம்பி, வரமா. வாங்க. தோழர், மன்னிக்கணும். அன்னைக்கு உங்ககிட்ட தொடர்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்துட முடியுமான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதுவும் அமைஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லுவீங்களே, கயல்விழி சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும்னு. அதே மாதிரி தான் என் உள்மனசு சொல்லிச்சு, உங்களை எப்படியும் பார்த்துருவேன்னு. கயல்விழி? என் பேரை ரொம்ப அழகா கூப்பிடுவீங்களே. உங்களை விட வேற யாரும் என் பேரை அழகா கூப்பிட முடியாது. இப்ப கூட இந்த பகுதியிலேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு நினைச்சேன். நான் இப்ப யதார்த்தமா பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எப்படியும் தோணிமலை வருவீங்கல்ல, நாம அங்க சந்திப்போம். வரேன். நீங்க எப்படியும் தோணிமலை வருவீங்கல்ல, நாம அங்க சந்திப்போம். வரேன்.